தமிழ் வாசிப்போம், எழுதுவோம். பயன் தரும் பொழுதுபோக்குகள். புத்தகங்கள் வாசித்தல். புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் நாம் பொது அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் நாம் பொது அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் நாம் பொது அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். ஓவியம் வரைதல். ஓவியம் வரைதல் நமது படைப்பாற்றலை அதிகரிக்கிறது. ஓவியம் வரைதல் நமது படைப்பாற்றலை அதிகரிக்கிறது. ஓவியம் வரைதல் நமது படைப்பாற்றலை அதிகரிக்கிறது. குழு விளையாட்டுகள். குழு விளையாட்டுகளில் பங்கேற்பது நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு குழுப்பணி மற்றும் ஒழுக்கத்தை வளர்க்கிறது. குழு விளையாட்டுகளில் பங்கேற்பது நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு குழுப்பணி மற்றும் ஒழுக்கத்தை வளர்க்கிறது. குழு விளையாட்டுகளில் பங்கேற்பது நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு குழுப்பணி மற்றும் ஒழுக்கத்தை வளர்க்கிறது. இசைக்கருவிகள் வாசித்தல். இசைக்கருவிகளை வாசிப்பதால் நமது நினைவாற்றலை மேம்படுத்துவதுடன் மன அழுத்தத்தை குறைக்கிறது. இசைக்கருவிகளை வாசிப்பதால் நமது நினைவாற்றலை மேம்படுத்துவதுடன் மன அழுத்தத்தை குறைக்கிறது. இசைக்கருவிகளை வாசிப்பதால் நமது நினைவாற்றலை மேம்படுத்துவதுடன் மன அழுத்தத்தை குறைக்கிறது. நடனம் ஆடுதல். நடனம் ஆடுவதால் நமது படைப்பாற்றல் திறன்களை மேம்படுத்துவதுடன் உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுகிறது. நடனம் ஆடுவதால் நமது படைப்பாற்றல் திறன்களை மேம்படுத்துவதுடன் உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுகிறது.
நடனம் ஆடுவதால் நமது படைப்பாற்றல் திறன்களை மேம்படுத்துவதுடன் உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுகிறது. பாடுதல். பாடுவதால் மன அழுத்தத்தை குறைப்பதுடன் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. பாடுவதால் மன அழுத்தத்தை குறைப்பதுடன் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. பாடுவதால் மன அழுத்தத்தை குறைப்பதுடன் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. மிதிவண்டி ஓட்டுதல். மிதிவண்டி ஓட்டுதல் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை தருகிறது. மிதிவண்டி ஓட்டுதல் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை தருகிறது. மிதிவண்டி ஓட்டுதல் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை தருகிறது. வீட்டுத் தோட்டம் அமைத்தல். வீட்டுத் தோட்டம் அமைத்தல் நமது மனநலனை அதிகரிப்பதுடன் உடல் செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறது. வீட்டுத் தோட்டம் அமைத்தல் நமது மன நலனை அதிகரிப்பதுடன் உடல் செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறது. வீட்டுத் தோட்டம் அமைத்தல் நமது மன நலனை அதிகரிப்பதுடன் உடல் செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறது. நீந்துதல். நீந்துதல் நமது உடல் திறன்களை நீந்துதல் நமது உடல் திறன்களையும் சகிப்புத்தன்மையையும் அதிகரிப்பதுடன் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்துகிறது. நீந்துதல் நமது உடல் திறன்களையும் சகிப்புத்தன்மையையும் அதிகரிப்பதுடன் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்துகிறது. நீந்துதல் நமது உடல் திறன்களையும் சகிப்புத்தன்மையையும் அதிகரிப்பதுடன் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்துகிறது. சமைத்தல். உங்கள் அம்மாவுக்கு சமைக்க உதவுவது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்துவதுடன் மதிப்புமிக்க பாரம்பரிய சமையல் கலையை கற்றுக்கொள்ள உதவுகிறது. உங்கள் அம்மாவுக்கு சமைக்க உதவுவது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்துவதுடன்
மதிப்புமிக்க பாரம்பரிய சமையல் கலையை கற்றுக்கொள்ள உதவுகிறது. உங்கள் அம்மாவுக்கு சமைக்க உதவுவது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்துவதுடன் மதிப்புமிக்க பாரம்பரிய சமையல் கலையை கற்றுக்கொள்ள உதவுகிறது. கதை எழுதுதல். கதைகள் எழுதுவது உங்கள் படைப்பாற்றலை அதிகரிக்கவும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. கதைகள் எழுதுவது உங்கள் படைப்பாற்றலை அதிகரிக்கவும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. கதைகள் எழுதுவது உங்கள் படைப்பாற்றலை அதிகரிக்கவும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. நல்ல பொழுதுபோக்குகள் நமது நல்வாழ்வை மேம்படுத்துகின்றன. நல்ல பொழுதுபோக்குகள் நமது நல்வாழ்வை மேம்படுத்துகின்றன. நல்ல பொழுதுபோக்குகள் நமது நல்வாழ்வை மேம்படுத்துகின்றன.